ஆத்தா அந்த மையம் ஏழை மையம் வந்திருக்கி தாய் வந்து என் பிரச்சனை தீக்க ஓடி ஆத்தான்னு கூப்பிடுவோமா ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீக்கணும் செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது ஆத்தா மன நிம்மதியில் மன நிறைவில் இந்த மயம் ஏன் வந்து காணிக்க வச்சு ஆத்தா உன்னை தேடி வந்திருக்கி என் துன்பத்தை போக்குவேன்னு சொல்லி வந்திருக்கின்னு சொல்லி உட்காந்து ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இந்த மயனுக்கு இறங்கணும் என்னை பெத்த அம்மா கூப்பிட்டு வரலும் கூடிவா ஆத்தா ஈஸ்வரி மன உருகி உள்ள உருகி வாடி என்னை பெத்த அம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க ஆத்தா தாய் என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி என் மயனுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு யாருனால நடந்துக்கிட்டு எதுனால நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா ஈஸ்வரி வாத்தா என்னை பெத்த அம்மா கட்ட அவுத்தரித்தா வச்சவ பெரியாள் இல்லத்தா நீந்தே பெரியாள் ஆத்தா ஈஸ்வரி வா மன உருகி உள்ள உருகி வா இந்த மயனுக்கு யார் என்ன செய்வேன்னு வச்சுருக்காங்களா ஏன் துன்பம் வாழ்க்கைன்னு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி வா எதுனால என் பிள்ளை வந்து நீ துன்பத்தை கஷ்டத்தையும் வளர்ந்துருக்கு வா ஆத்தா ஈஸ்வரி வா வாதாயி என்ன பெத்தாமா ஏழை பிள்ளைக்கு என்ன தாய் பண்ணிட்டு இருக்க வாத்தா இறங்கி வாத்தா மன நிம்மதியே இல்லாத வாழ்க்கை அங்காளி பங்காளி எல்லாமே உனக்கு சண்டை பம்பும் வழக்குக்கு பஞ்சமே இல்லையா உண்மையா பையா இன்னைக்கு நான் வந்து அந்த இடத்துல இருக்கிறதே நரகத்தில் குடியிருக்கின்னு சொல்கிறேன் உண்மையா பையா ஏண்டா அந்த இடத்துல குடி வச்ச என்னை வந்து எப்படா அந்த குடியை விட்டு கிளப்பாவோம்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பாவம் அறியாத என்னையை போட்டு பந்தடிச்சு பார்த்துட்டாங்க உண்மையா பையா இன்னைக்கு வாழ்க்கையில் இருப்போமா சாவமான்னு கூட இல்லை நான் பிள்ளைகளை பெற்று நானும் என் முண்டாட்டி பிள்ளை படாத வாடு கஞ்சிக்கே நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு போயிட்டே நிற்கிறோங்கிற உண்மையா பையா எங்கே போகிறது யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல நான் வந்து எல்லாரும் கூட பிறந்தவ பெற்றவ எல்லாருமே இருந்து அனாதைன்னு சொல்லிட்டேன் உண்மையா பையா இன்னைக்கு நான் அனாதையாக இருக்கிறேனே தாயி ஏன் என்னை போட்டு இந்த அந்தரசந்தில் படுத்து என்னை எப்படி சீரழிக்கிறாங்களேன்னு கேட்குறப்பா உண்மையா பையாப்பா எந்த வழியில் போனால் எனக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியலேன்னு இருக்க உண்மையா பையா இன்னைக்கு என் குடும்பத்தில் அந்த இடத்துல சித்திரட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து விடியறப்பே வம்பு வழக்கு தானாகவே வருவாங்க போகிறதுக்கு உண்மையா வம்பு வழக்கு தானாத்தே வருது நம்ம உதவி போனாலும் உதவி போக மாட்டேறாங்கப்பா ஒதுக்குறாளா எதுக்க வந்து மாடு மாதிரி முற்றாளையோடைய நம்ம ஒதுங்கிடுவோம் ஏதோ நம்மளே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கஞ்சிக்கே கஷ்டப்படுறோம் நம்ம நிம்மதியாக இருப்போம் ஒதுகன்னு பார்த்தா இங்கே ஒதுக்குற விட மாட்டேறாங்க அது யார் காரணம் செஞ்ச காரணம் யார் செய்யறவல்ல என்னப்பா யார் செய்யறவல்ல உன் பங்காளியில் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுமில்ல பங்காளிக்குனே அவன் உனக்கு எதிரி தேனே உன்னை போட்டு பாடா படுத்தினே அவன் தேனே அப்புறம் அவனே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீ என்கிட்ட யாரும் கேட்குறேன் என்னை போட்டு இப்படி படுத்துறேனே அவனுக்கு ஒரு காலம் பிறக்காதான் அவன் அழிய நாள் வராதான்னு கேட்டேயில்ல கேட்டியா இல்லையா அவன் நீ பார்த்துக்கத்தான்னு சொன்னியா இல்லையா நீ இருக்கிறையில உயிரோட தெய்வம் தானே உட்காந்துருக்க உன்னை எதுக்காக நாங்கள் வந்து வணங்க வந்தோம் நீ பாருன்னு சொன்னியா இல்லையா சொன்னேன்ல நீ பார்த்தா எனக்கு நீ ஆர்டைம் போய் நான் சொல்லி அழுது நாதி இல்லை நாதியத்தை போய் கிடக்கிற மயனுக்கு நீ தாயா இருக்க மாட்டியான்னு கேட்டியா இல்லையா அவன் பாடத்தை கரைச்சி கொடுன்னு சொன்னியா இல்லையாப்பா சொல்லு இப்போ நீ கேட்டு வந்த வரத்தை கேளு இப்போ எதுக்காக வந்தேன் என்னப்பா நடக்கு நீ ஏன் குழப்பம் இந்த தாய் நான் இருக்கு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டே இல்லை நான் கேட்டு கொடுக்குறேன் இப்போ என்ன வேணும்னு வாய் விட்டு கேளு இப்போ வந்து எனக்கு ஜீவன் வச்சவன வந்து உன் தெய்வத்தெல்லாம் விரட்டிட்டாங்க ஓடி அடிச்சுட்டாங்க உன் தெய்வமெல்லாம் வரல ஒரு கெவிடி சத்தம் வீட்டில் இல்லைன்ட்டு அமைதியா இருக்கு மயானாண்ட மாதிரி தான் உன் பூமி இருக்கிற இடம் எனக்கு யாருமே இல்லை இந்த வரைக்கும் சொல்லி இந்த வரைக்கும் நான் தினப்பா சொல்லி இந்த தாய் தான் நான் இருக்கில்ல நீ ஏன் ஆள் இல்லைங்கிற நீ தாயா இருக்கேன்னு கேட்டியா கேட்கலையா அப்புறம் ஆள் இல்லைங்கிற நீ இருக்கே இல்லாமா உயிரோட தானே உட்காந்துருக்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்டியா இல்லையா என் கண்ணீரை விட பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கியா அணியாக்கிறம் செய்ய அழிக்க மாட்டேன்னு கேட்டியா இல்லையா அப்புறம் ஏன் இல்லைங்கிற இந்த அம்மாட்ட தானே சொன்னேன் அம்மாவை இல்லைங்கிற கேளு இப்போ என்ன வரம் கேளு நான் அந்த வரத்தை உனக்கு தரேன் கேளு கேளுப்பா என்ன வேணுமா கேட்டு வாங்கு அவன் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன்னு சொல்லியில்ல அப்புறம் என்ன நான் தீர்த்து வைக்கிறேன் என்கிட்ட வந்துட்டேல இந்த தாய் தீர்த்து வைப்பாண்டே வந்தேன் என்கிட்ட கண்ணீரை விட்டியா இல்லையா என் உடம்புல இருக்க பிணியும் சரி என் குடும்பத்தில் மன நிம்மதியும் சரி எனக்கு வருமானம் சரி எல்லாத்தையும் என் தாய் கொடுக்கணும் நான் நிராகரியாக நிற்கிறேன்னு சொன்னில்ல இன்னைக்கு இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன் இப்படி துணுற
ஆத்தா வந்துட்டால அழுகாதீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரியா? ஏன் கண் கலங்குறீங்க? இந்த தாயை அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்கல்ல, இப்போ அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? அழுகாதீங்க, அழுகாதீங்க, நல்லா இருக்கீங்க, அழுகாதீங்க.